வணக்கம் தோழிகளே. ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி இல்லையா? வாங்க, இன்னைக்கு ஒரு புது கோலம், ஒரு புது பழமொழி. இன்னைக்கு என்ன பழமொழி? இது பெண்களை பற்றி தான். 5ம் 3ம் உண்டானால் அறியா பெண்ணும் சமைக்கும். இங்கே 5ன்னு ஒரு நம்பரையும் 3ன்னு ஒரு நம்பரையும் சொல்கிறாங்க. அதாவது 5 பொருட்கள், அப்புறம் 3 தேவைகள். அந்த 5 பொருட்கள் என்னென்னா உப்பு, கடுகு, தனியா, மிளகு, புளி. இது 5 பொருட்கள். 3 தேவைகள் நீர், நெருப்பு, விறகு. இந்த 5 பொருட்களும் 3 தேவைகளும் ஒருத்தவங்கள்ட்ட இருந்தால், அதாவது ஒரு பெண்ணிடம் இருந்தால், எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு கூட ரொம்ப ஈஸியாக சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பழமொழியில் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொண்ணுக்கு சமைக்கணும்னா ரொம்ப அடிப்படை தேவையாக இந்த 5 பொருள்களும் 3 தேவைகளும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பழமொழியோட விளக்கம். திருப்பி இந்த பழமொழியை சொல்கிறேன். 5ம் 3ம் உண்டானால் அறியா பெண்ணும் சமைக்கும். இந்த பழமொழி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புதுவிதமான கோலத்தோடு உங்களை சந்திக்கிறோம். பழமொழியும் கூட. உங்களுக்கு எங்களோட வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.